எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2308வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் அதிகாரம் 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை. இந்த திக்கற்றவர்கள் யார் என்பதை நாம் பார்க்கும்போது பரிதாபமான நிலையை கொண்டவர்கள். பரிதாபமான நிலையை கொண்டவர்கள் செய்கிற ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல சிலர் சொல்றது என்னன்னா, என் வாழ்க்கை இன்னைக்கு பரிதாபமான நிலையில இருக்கிறது, ஐயோ பாவம், இப்படி இருந்த மனுஷன் இப்படி மாறிட்டாரே அப்படி சொல்லி இந்த பரிதாபமான நிலையை கொண்டவர்களை போல நீங்கள் இருக்கலாம். அன்றைக்கு யோபியினுடைய வாழ்க்கை கூட ஒரு பரிதாபமான நிலையை கொண்ட நிலைமையில தான் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் உள்ள உறுதியை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்து இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவருடைய பரிதாப நிலைமையை மாற்றினார். இன்றைக்கும் பரிதாபமான நிலையை கொண்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். எத்தனையோ தடவை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே, நான் என்ன செய்வது? ஒருவேளை கேட்கப்படுமா கேட்கப்படாதா சொல்லி யோசிக்கலாம். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, உயர்ந்தவர்களையும் மதிப்புள்ளவர்களையும் தான் கனம் பண்ணுவார்கள், அவர்களை அலட்சியம் பண்ண மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா, திக்கற்றவர்களை அலட்சியம் பண்ண மாட்டார். அதுவும் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். உங்க வாழ்க்கையில கூட நான் திக்கற்று போய் நிக்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்திருக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கிறது, அப்படிப்பட்ட நிலையில கூட நீங்க ஜெபித்து கொண்டிருந்தா உங்க ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். உங்க விண்ணப்பம் எதுவானாலும் சரிதான், ஆண்டவர் இந்த நாளில் அங்கீகரிப்பார். அன்றைக்கு அன்னாள் என்ற பெண் கர்த்தருடைய ஆலயத்துல போய் மனம் கசந்து, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அது உமக்காக வளர்ப்பேன், உங்களுடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். ஏற்ற வேளையில சாமுவேலை கற்றுக் கொடுத்தார். இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய ஆலயத்துல போய் மனம் கசந்து உங்க விண்ணப்பங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்க. உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற நாளுக்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டீர்கள். நிச்சயமா உங்க விண்ணப்பத்தை அங்கீகரித்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். சில நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில நல்ல வேலை இல்லையே, என் வேலையில ப்ரமோஷன் இல்லையே, இந்த வேலைக்காக எத்தனை தடவை விண்ணப்பம் பண்ணிட்டேன், என்னுடைய திருமணத்துக்காக எத்தனை தடவை விண்ணப்பம் பண்ணிட்டேன். நல்ல பெற்றோர் கவனித்துக் கொண்டு இருப்பீங்கன்னா, உங்க பிள்ளைகளுக்காக திருமண காரியத்துக்காக நீ ஜெபித்துக் கொண்டு இருப்பீங்க. எத்தனையோ வருஷங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்காங்க, இன்னும் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார். நிச்சயமா உங்க விண்ணப்பத்துக்கு பதில் வரும். வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு ஒத்தாசை எங்க தெரியுமா வரும்? வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும். நம்ம கண்கள் எப்பொழுதும் அவரே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் மனம் நொந்து சலித்து போய் ஜபத்துக்கு பதில் வரலையே, விண்ணப்பத்துக்கு பதில் வரலையே, என்னை சுற்றி இருக்க மனிதர்கள் எல்லாம் ஏளனமாய் பார்க்கிறார்களே, கிராமத்துல உள்ளவங்கெல்லாம் ஏளனமா பேசுறாங்களே, அப்படி சொல்லி சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். உங்க ஜபத்துக்கு பதில் வரும், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் வரும். உங்கள் காலை தள்ளாட ஒட்டார், உங்களை காக்கிறவர் உறங்கார்.
நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா ஜெபத்தையும் நீர் அலட்சியம் பண்ணவில்லை. ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்கிறீர். நிச்சயமா எங்களுக்கு பதில் தரப்போகிறீர். விசேஷமாக காலை மன்னா நேயர்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்க வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக விண்ணப்பிக்கிறார்களோ அதுல ஒரு அற்புதம் நடப்பதாக, அவர் விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் உம்மை மகிமைப்படுத்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நன்மை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட வருவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவே உந்தனின் சேவை செய்வே